வெளிநாடுகள்ல முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, 53, 52 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்ப 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல வந்து 62, 63 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் வந்து கேட்குறாரு, 60 வயசுல வந்து ஐப் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னா, பிரெயின் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகும். படிச்சுட்டு நல்லா பெருசா ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள வந்து, சரி வாங்க வந்து 1 வருஷமோ, 2 வருஷம் வந்து வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு, அந்த பிரெயின் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கூப்பிடுவாங்க. வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஆனா வந்து உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. 35 வயசு கீழ தான் எடுப்பாங்க. வாலிபர்கள வந்து எடுத்தா தான் உடல் உழைப்பால நல்லா வேலை பார்க்க முடியும். மண் வெட்டவோ, கல் கட்டவோ, இல்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அடிக்கவோ, உடைக்கவோ, இல்ல சிப்பையால போய் பெயிண்ட் அடிக்கவோ, இது மாரி ஒரு கடினமான வேலைகள செய்றதுக்கு வந்து இளைஞர்கள தான் எடுப்பாங்க. அப்ப இவங்க லேபரா வந்து அந்த வயசு வரைக்கும் கன்டின்யூ பண்ண முடியாதா அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம். ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட திறமைய வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த கம்பெனில கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க.